அங்க ஒரு புதர் தெரியுது இல்லையா, இந்த புதருக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு. அந்த பக்கமா நான் போறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட வம்பு வளர்க்குது, தகராறு செய்யுது, என் மேல பாயுது, என்னை தாக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னுது. இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு, இனிமே கவலைப்படாத, இந்த தடவை நான் உன்னை காப்பாத்துறேன்னுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமா போய்கிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது. அந்த சிங்கம் எதிரில் வந்தது, கழுதியை பார்த்தது, உடனே அது மேல பாய ஆரம்பிச்சுட்டுது. அவ்வளவுதான். உடனே இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா, கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டது. அங்க உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதையும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அடிபட்ட காயத்தோட அந்த கழுதை மெதுவா நடந்து வந்தது. குரங்கும் மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்குச்சு. இப்ப கழுதை கேட்டுது, என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு காலவாரி விட்டுட்டியே, நீ பாட்டுக்கு மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டே, அது நியாயமானது. குரங்கு பரிதாபமா அதை பார்த்தது. நான் மரத்து மேல இருந்து நீங்க 2 பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னோட சத்தம் தான் அதிகமா இருந்தது, அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுது, அதனால நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டேன். இன்னைக்கு பல பேர் இப்படிதான் இருக்கிறாங்களாம். யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல, பேசுற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல. தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். இன்றைய மனிதர்கள் கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள். பொய் முகங்களோட உலவுகிறவர்கள் தான் அதிகம். உண்மை முகம் எங்க இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. கடவுள் இந்த உலகத்தை படைச்சுட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கி இருந்தாராம். அப்பதான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான், இந்த உலகத்துல தங்கி இருக்கிறது எவ்வளவு இடைஞ்சல்னு. தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். சில பேர் வந்தாங்க, நாங்க வந்து விவசாயம் பண்றோம், தண்ணி இல்லாம பயிர் காயுது, எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க. அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க, நாங்க வந்து மண்பானை செய்யறவங்க, நிறைய பானை செஞ்சு வச்சிருக்கிறோம், மழை பெஞ்சா எல்லாம் கரைஞ்சி வீணா போயிடும், அதனால இன்னைக்கு மழை பெய்யக்கூடாதுன்னாங்க. கடவுள் பார்த்தார், அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஏகப்பட்ட குழப்பம், தலையை பிச்சுக்கலாம் போல இருந்தது, கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆயிட்டுது. எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல, ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார், என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னார். இது என்ன பிரமாதம், பேசாம இமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க. அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்களேன்னார் கடவுள். சரி அப்படின்னா சந்திரன்ல போயிருந்துக்கலாமேன்னாங்க. அங்கேயும் மனுஷன் குடி வர போறான் அப்படின்னார் கடவுள். வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலான்னாங்க. இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது, நிரந்தரமா இந்த மனிதனுடைய தொல்லையிலிருந்து நான் விடுபடணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள். ஒரு வயசான ஆள் வந்தார், கடவுளுக்கு காதோட காதா ஒரு வழியை சொன்னார். கடவுளுக்கு முகம் மலர்ந்தது, அதுதான் சரி, அப்படியே செஞ்சுடலான்னார். அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா, மனிதனால அடைய முடியாத ஒரு இடம் இருக்கு, அது வேற எங்கேயும் இல்ல, அவனுக்கு உள்ளே இருக்குது, அங்க போய் மறைஞ்சுங்க, அதுக்கப்புறம் மனிதர்களால உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார். மனிதன் நினைக்காத இடம் அதுதான். அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்காம வெளியில எங்கேயோ அது இருக்கிறதாக நினைச்சு வரட்டிட்டு அலையறான் மனுஷன். உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சா நாம தன்னம்பிக்கையோட தலை நிமிர்ந்து வாழலாம். வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க, இதை பாருங்க, நம்ம பையன் எங்க பணம் வச்சாலும் எடுத்து விடுறான், என்ன பண்றதுன்னாங்க அம்மா. அப்பா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார், அதுக்கப்புறம் சொன்னார், அவன் கண்ணுல படாத இடமா, நம்ம வீட்டுல இருக்கிறது ஒரே இடம் தான், அங்க பணத்தை வை, திருட்டு போவாதுன்னார். அது எந்த இடம்னு கேட்டாங்க. அதுதான் அவன் பாட புஸ்தகம், அதுல வச்சிரு, அவன் தொடவே மாட்டான், பாட புத்தகத்தை தொடாம பரீட்சையில வெற்றி பெற முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. அதனால உண்மையை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். 2 பேர் சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கிறப்போ குறுக்க புகுந்து தொந்தரவு பண்றதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, அது ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணும், கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சல கொண்டாந்து விட்டுரும். சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாம சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம். இதைத்தான் சுருக்கமா இஎம்ஐ அப்படின்னு சொல்றாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு பெரிய பட்டியலாவே போயிடும். இந்த இஎம்ஐ தொந்தரவு வந்து கேபிள் டிவியில மட்டும்தான் இல்லை, ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள், அங்க உள்ள சில சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், விமான தளங்கள்ல உள்ள ரேடார்கள், கப்பல் தளங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆண்டனாக்கள், இப்படி நிறைய சொல்லலாம். காவல் நிலையங்கள்ல பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட
ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வெளியிடும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் பக்கத்து தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது காரு, குறிப்பாக பெட்ரோல் இன்ஜின், அது போகிறப்போ அதில் உள்ள மின்காந்த மின்கலத்தில் அதாவது மேக்னட்டோ பேட்டரியிலிருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்கே டிவியிலையும் ரேடியோவிலையும் கரகரப்பை உண்டு பண்ணும். சரி, இது பெருசா என்ன இடைஞ்சல உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம அலட்சியமா நினைக்கலாம். வயசானவங்களுக்கு மறதி நோயின்னு ஒன்று வரும்ல, அல்ஷமீர், அதாவது மூளையில் உள்ள செல்கள் செயலிழந்து போயிடுறது. அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும். மனைவியே எதிரில் நின்னா கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மறதி. இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேற சொல்றாங்க. இந்த மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வெளியிடுது. சமயத்தில் சில தொழிற்சாலைகளில் கூட பெரிய விபத்துக்களை இந்த இஎம்ஐ உண்டு பண்ணிவிடும். இதை பற்றி தீவிரமா சிந்திக்க ஆரம்பிச்சதே ஒரு விபத்துக்கு பிறகுதான். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில போர் நடந்ததே, அந்த சமயம் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல் ஒன்று வியட்நாமை தாக்கிறதுக்கு தயாரா ஏவுகணைகளோட கடல்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்செயலா அந்த பகுதியில கப்பல் தொலைத்தொடர்பு பகுதிக்கு அருகில ஊடுருவிய இந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில இருந்த மின்னணு சர்க்கியூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது. அவ்வளவுதான், ஏவுகணை அங்கேயே வெடிச்சு செதறி போச்சு. 130 பேர் அந்த இடத்துலயே உடல் கருகி செத்து போட்டாங்க. ஏகப்பட்ட பொருள்கள் நாசம். இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறத உடனடியா யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவும் கடுமையா முயற்சி பண்ணி கடைசியா கண்டுபிடிச்சாங்க, இது இந்த இஎம்ஐ வேலை தான் அப்படின்னு. மின்னணு தொலைபேசிகள் இருக்க, இதுல பேசும்பொழுது நம்ம காதை அதாவது செவியை ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்க மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இஎம்ஐ ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்தில் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை. மின்காந்த அலைகள் அழுத்தத்தோடு இருக்கிற இடங்கள்ல ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதாம். அதனால வெப்பநிலையை சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் அதிகரிக்குது. இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்பெல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்துல அலட்சியமா இருந்தோம்னா எதிர்காலத்துல நிறைய பேருக்கு இந்த ஞாபக மறதி நோய் வந்துடும். அப்புறம் அது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து, யார் நீ, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உடனடியா அவரை போய் பார்த்தேன். வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. அவரு என்னை தனியா அழைச்சிட்டு போய் காதோட காதா மெதுவா சொல்றார், இத பார்ப்பா, என் கையில பணம் இல்லாத போகலாம், அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான், அதை நீ கண்டுக்காத அப்படின்னார். ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவருடைய உறவினர் ஒருத்தர் ஒரு நேர்முக தேர்வுக்கு போயிருந்தாராம், இன்டர்வியூக்கு. ரொம்பவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய பதவிக்கான நேர்காணல் அது. இவர் எழுத்து தேர்வுல ஏராளமான மதிப்பெண்கள் வாங்கிவிட்டார். அதனால அதை பத்தி கவலை இல்லை. இப்ப நேர்முக தேர்வுல தேர்வு பெறணும். ஏராளமான சான்றிதழ்கள் வச்சிருந்தார். நேர்காணல்ல கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில தான் சொன்னார். இருந்தாலும் பாருங்க, அந்த நேர்முக தேர்வுல அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னு பின்னாடி விசாரிச்சப்போதான் விவரம் தெரிஞ்சுதான். அது என்ன ஆயிருக்குதுன்னா, அந்த நேர்காணலின் போது இவர் நடந்துகிட்ட முறையில சில தவறுகள் நடந்து போச்சான். முக்கியமா 2 தவறுகள். ஒன்னு, அவங்க ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாராம். 2வது என்னன்னா, இவர் நாற்காலியில தாராளமா இயல்பா சாஞ்சி உட்காராம நாற்காலி முனையில உட்கார்ந்துருந்தாராம். இந்த 2 விதமான செயல்பாடுகளும் இவர் அவசரப்படுறவர், பதற்றப்படுறவர் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள். அதாவது கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முந்திக்கிட்டு பதில் சொல்றது. 2வது, நாற்காலியில இயல்பா தாராளமா உட்காராம நாற்காலி முனையில உட்கார்றது. பார்க்க போற வேலைக்கு அவசரம், பதற்றம் இது 2 இருக்கப்படாதான். அதனால மார்க் இருந்தும் சர்டிபிகேட் இருந்தும் அந்த வேலை வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. வேலை கொடுக்கறவங்க நம்ம கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறாங்க, இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது.
முதல்ல மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறமை, அதாவது எபிலிட்டி டு கம்யூனிகேட். நீங்க நினைக்கிறத அழகா தொகுத்து வகைப்படுத்தி சொல்ல தெரியுதான்னு பார்ப்பாங்க. உங்க திட்டங்களை அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல வெளிப்படுத்துறதுக்கு உங்களால முடியுதான்னு பார்ப்பாங்க. இதுக்கு என்ன செய்யறது? குழப்பம் இல்லாம சிந்திக்கணும், குழப்பம் இல்லாம பேசணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா புத்திசாலித்தனம், அதாவது இன்டெலிஜென்ஸ். ஏத்துக்க போற வேலையை நல்ல விதமா செய்ய முடியுமா உங்களால? அதை எந்தெந்த வழியில செய்யலாம் அப்படிங்கறத உங்களால தீர்மானிக்க முடியுமா? அந்த வேலைக்கான புது புது யோசனைகளை உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இது இன்டெலிஜென்ஸ். மூணாவது தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ். உங்களுக்கு அது உண்டா அப்படிங்கறத கவனிப்பாங்க. எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்களையும் சமாளிக்கிற தைரியம் வேணும், அடுத்தவங்களை நமக்கு சாதகமா திருப்பக்கூடிய தன்னம்பிக்கை வேணும். நாலாவது பொறுப்புகளை முன்வந்து ஏற்றுக்கொள்ளுதல், வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புகள்ல இருந்து நழுவி போக ஆசைப்படாம செஞ்சு முடிக்கணும். அஞ்சாவது முன் வருதல், இனிஷியேட்டிவ். வேலையோட முக்கியத்துவம் உணர்ந்து அதை ஏத்துக்கிட்டு தகுந்த நடவடிக்கைகளை தயங்காம எடுக்கிறதுக்கு முன் வரணும். ஆறாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தலைமைத்துவம், லீடர்ஷிப். 4 பேருக்கு தலைமை தாங்கி நல்ல விதத்துல நடந்துக்க தெரியுதா? ஏழாவது கற்பனை திறன், இமேஜினேஷன். சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு முன்கூட்டியே யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற திறமை உண்டா அப்படிங்கறத பார்ப்பாங்க. எட்டாவது என்னன்னா வளைந்து கொடுத்தல், பிளெக்சிபிலிட்டி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு நடந்துக்கிறதுக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கறத கவனிப்பாங்க. அடுத்தது திறமைகளை வெளிக்கொணரும் திறமை, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அடுத்தவங்க கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு அதை நல்ல விதத்துல ஊக்கப்படுத்தி பயன்படுத்த தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆறாவது சுய அறிவு, செல்ஃப் நாலேஜ். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்மால புரிஞ்சுக்க முடியுதாங்கிறது முக்கியம். அடுத்தது போட்டி மனப்பான்மை, காம்படிட்டிவ்னஸ். அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்த்து அதை விட ஒரு படி மேல வரணுங்கிற குணம் வேணும். இதுக்கு அடுத்தது என்னன்னா குறிக்கோளை வெல்லுதல், கோல் அச்சீவ்மெண்ட். குறிக்கோளை சவாலா எடுத்துக்கிட்டு அதை அடையணும். அப்புறம் வேறுபட்ட திறமைகள், ஒகேஷனல் ஸ்கில்ஸ். பதவிக்கு வேண்டிய திறமைகள் தவிர மற்ற திறமைகள் எதுவும் உண்டாங்கிறது முக்கியம். நமக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கிட்ட இருந்து இவ்வளவும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தார், நேர்காணலுக்கு. எப்படி இருந்தது இன்டர்வியூன்னு விசாரிச்சேன். நான் போனேன். அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர் எதிர்பார்த்தது மாதிரியே எல்லா பதிலையும் சொன்னேன். கடைசியா நான் எதிர்பார்க்காத ஒரு தகவலை அவர் சொன்னார் அப்படின்னார். என்னன்னு கேட்டேன். அவரும் என்ன மாதிரியே இன்டர்வியூக்கு வந்தவர் தானா, சும்மா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாராம் அப்படின்னார். அதனால ஒரு நேர்காணலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போனா வெற்றி நிச்சயம். ஒரு கடற்கரை ஓரம், அங்க ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடம். கடற்கரை ஓரத்துல உள்ள ஒரு விடுதியில ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கி இருக்கிறார். பள்ளிக்கூடத்துல ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சது. உடனே அவர் அந்த பக்கமா வந்தார். இங்க என்ன நடக்குதுன்னு விசாரிச்சார். பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க. உடனே போனார். கண்காட்சி ஒன்று வச்சிருந்தாங்க. உள்ள போய் பார்த்தார். பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களை சொந்தமா தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமா போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் ஆர்வமா அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போறார். ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சிருந்தாங்க, மாணவர்களே தயார் பண்ணது. மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல ஒரு சின்ன பொத்தான் இருக்கும். அது அமுக்குனா ரயில் ஓடும், சுத்தி சுத்தி வரும். மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரு அதை கவனிச்சார். ரயில் ஓடுறத பார்த்தார். அங்க நின்றுகிட்டு இருந்த மாணவர்கள் கிட்ட விளையாட்டா கேட்டார், ஏப்பா இந்த ரயில் எதனால ஓடுது அப்படின்னு கேட்டார். இவரு சக்தியினால ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள். அது என்ன சக்தின்னு கேட்டார். அதுக்கு பேரு மின்சாரம் அப்படின்னாங்க. சரி, நீங்க மின்சாரத்தை பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னார். நாங்க பார்த்தது இல்லைங்க, ஆனா இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி, ஒரு காலம் அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. அவர் எங்க இருக்காருன்னு கேட்டார். இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார், மின்சாரத்தை நீங்க பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு. மின்சாரத்தை பார்க்கறதாவது நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான். அது விளக்க எரிய வைக்குது, ரயில ஓட வைக்குது.
இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை செயல்பட வைக்குது. ஆனா உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாராம் அவரு. சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அவர்கிட்டயும் இதே கேள்வி கேட்டாராம் அவரு. மன்னிக்கணும், இந்த கேள்வி இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்ல. சக்தியை யாரும் பார்க்க முடியாது, ஆனா அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம் அவரு. இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரிச்சார். சிரிச்சுட்டு சொன்னாராம், சரி, அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம். இதை கேட்டதும் அங்க இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி, ஆச்சரியம். என்னது, நீங்க தானா எடிசன்? நீங்க எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க, நீங்களா இந்த கேள்வியை கேட்டது அப்படின்னாங்களாம். ஆமா, நான் தான் கேட்கிறேன். ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம் அவரு. அன்புங்கிறது இப்படிப்பட்டதுதாங்கிறார் ஓஷோ. அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை, அது நம்ம உடம்புல உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு. அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. அன்பே உன்னை நான் என் இருதயத்தில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் சும்மா. இது டாக்டர்கள் சொல்ற இருதயம் கிடையாது. அது ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி, அவ்வளவுதான். ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேற, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி. என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர். அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையா, ஆமாங்க, டாக்டர் அப்படிதான் சொல்றார், கொஞ்சம் வீங்கி போய் பெருசா இருக்குதான் அப்படின்னார். ஒரே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும். யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பாங்க. கொடையாளிகள் நிறைந்த ஊர். இனாமா மட்டும் இல்ல, கடனாவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமா பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, ஜாமீன் தேவையில்லை, எந்த உத்தரவாதமும் கேட்காம பணம் கொடுத்துருவாங்க. நம்மால் ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது, சொந்த பந்தம்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்கற வழியா தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க சௌரியத்தை பாக்குறவங்க, அடுத்தவங்க சௌரியத்தை பத்தி கவலைப்படாதவங்க. இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அந்த நேரம் தான் கொடையாளிப்பட்டியை பத்தி கேள்விப்பட்டான். அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான். வயல்காட்டு வழியா போக வேண்டியிருந்தது. மெதுவா நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான். ரெண்டு பக்கமும் விவசாய வேலைகள் மும்முரமா நடந்துகிட்டு இருக்குது. ஏறு உழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது. பக்கத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க. அவசரமா செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, பலன் இல்லை. அந்த ஆள் செத்து போட்டான். அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேல போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஒரு ஆளு இவனை பார்த்து சொன்னான், ஐயா, நீங்க போற வழியில இவன் சொந்தக்காரன், இவனுக்கு சோறு கொண்டுகிட்டு வருவான், இவன் இங்க செத்துட்டான்னு அவன்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இது, பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க, செத்துட்டான்னதும் பேசாம தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடந்து போறான். எதிரில் சோறு கொண்டுகிட்டு ஒரு ஆள் வந்தான். இவன் விவரத்தை சொன்னான். அங்க உங்க சொந்தக்காரன் பாம்பு கடிச்சு செத்து போட்டான் அப்படின்னா. அவன் கொஞ்ச நேரம் அமைதியா நின்னான். அதுக்கப்புறமா அங்கேயே வரப்புல உட்காந்து கொண்டுகிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடிச்சான். பேசாம எழுந்திரிச்சு திரும்பி போயிட்டான். கொஞ்சம் கூட பதறல, அழல. இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவன் ஊருக்குள்ள போனான். ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான். அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார். பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பத்தி கேட்டான். ஐயா, வழியில ஒருத்தன் செத்துட்டான், அவனை அப்படியே தூக்கி வரப்புல போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா. இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமா, அப்படித்தான் செய்வோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புறப்போ அவனை தூக்கிட்டு அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா. ஏன் உங்க ஊர்ல யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேக்குறீங்க, எங்க ஊர்ல எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, கட்டி புரண்டு அழுது புலம்பி தீத்துருவாங்க அப்படின்னா. இவன் பெரியவர் பார்த்தார். அவங்கிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார். திருப்பி வாங்கிட்டார். இவன் பதறி போய் நிக்கிறான். அவரு சொன்னார், பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சு அழுதா நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போற, போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாராம். இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். கதை வேடிக்கையா தெரிஞ்சா கூட இதுல கருத்து உண்டு. பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமா மனம் வர்றதில்லை. இந்த ரெண்டு விஷயங்கள்லயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை. ஒரு பேருந்து மரத்துல மோதி விட்டது. எல்லாரும் அடிபட்டு முனைகிட்டு கிடக்குறாங்க.
டிரைவர், கண்டக்டர் இவங்களுக்கும் அடி. அவங்களும் ஒரு பக்கம் கிடக்குறாங்க. ஒரு மூலையில கிடக்கிற ஒருத்தன் மெதுவா முக்கி முனகி கண்டக்டர் கண்டக்டர்னு சத்தம் போடுறான். கண்டக்டர் மெதுவா நகர்ந்து அவங்கிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார். அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து ஒரு 15 காசு சில்லற பாக்கி அப்படின்னானான். திருநெல்வேலி மாவட்டத்துல கோவில்பட்டிக்கு பக்கத்துல உள்ள ஊர் கடம்பூர். காமராசர் முதலமைச்சரா இருந்த காலம். கடம்பூர்ல ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடக்குது. அந்த பக்கத்துல உள்ள பள்ளிக்கூடம்லாம் அதுல கலந்துக்குது. கண்காட்சி வேற. ஊரு பூரா விழா கோலம். மறுநாள் மாநாடு நடக்க போகுது. ஆனா முதல் நாளே மழை பிடிச்சுக்கிட்டுது. மறுநாளும் அது விடாம பேஞ்சுக்கிட்டு இருக்குது. காமராசர் காலையில இருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு சாயந்தரமா கடம்பூருக்கு வந்து சேர வேண்டியவர். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நிகழ்ச்சி ரத்தாயிடுமோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கோவில்பட்டி பயணிகள் விடுதியில இருக்கிறார். கடம்பூர்ல இருந்து சில பேர் போய் அவரை சந்திக்கிறாங்க. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குதே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறாங்க. மழை பெஞ்சா நல்லது தானே, அதுக்காக மாநாட்டை எதுக்காக ரத்து செய்யணும்? ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண மாநாடு, கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னாராம் காமராசர். உடனே புறப்பட்டார். மழையை பொருட்படுத்தாத மக்கள் கூட்டம். அது கலையாம காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு பேரும். தலைவர் வந்துட்டார்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு ஏகப்பட்ட உற்சாகம். ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமா வரவேற்றாங்க. மாநாடு ஆரம்பமாச்சு. மலர் மாலைகள் மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுட்டுது. வரிசையா ஒவ்வொரு கல்வி நிலையம் சார்பாகவும் வரவேற்பு பத்திரம் வாசிச்சு கொடுக்கறாங்க. என்ன வாசிக்கிறாங்கிறத காமராசர் கூர்ந்து கவனிக்கிறார். ஏகப்பட்ட புகழ் மொழிகள். ரொம்ப பாராட்டி புகழ்ந்து என்னென்னமோ வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொடை வள்ளலே, குணக்குன்றே, மலையே, கடலே, இப்படி தமிழ் மொழியில பாராட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அதுல சேர்த்திருக்கிறாங்க. காமராசர் பொறுமை இழந்துட்டார். போதும் போதும், உங்க எல்லாரையும் பார்த்து 2 வார்த்தை பேசிவிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் மழையில சிரமப்பட்டு நின்றுகிட்டு இருக்கிறீங்க. இப்படி என்ன புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னாராம். அதுக்கப்புறம் பேசி முடிச்சிருக்கிறார். மாநாட்டு நிகழ்ச்சிகள் முடிஞ்சதும் இன்னொரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாராம். ஒரு திறந்த ஜீப்ல அவரை ஊர்வலமா அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. தெருவில் 2 பக்கமும் ஏகப்பட்ட கூட்டம். அங்கங்க ஜீப்பை நிறுத்தி ரோஜா மாலை, ஜருக மாலை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் அப்படி அப்படியே வாங்கி அங்கங்க நின்றுகிட்டு இருந்த குழந்தைகள்கிட்டையும் தாய்மார்கள்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே போறார். அந்த சமயத்துல கூட்டத்துக்கு அப்பால ஒரு பெரியவர் கையில ஒரு மல்லிகை சரத்தோட நின்றுட்டு இருக்கிறார். அவரால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால வர முடியல. காமராசர் இதை கவனிக்கிறார். அவ்வளவுதான், உடனே நிறுத்தப்பா வண்டிய அப்படிங்கிறார். ஜீப்பு நிக்குது. டிரைவரை பார்த்து, அதோ பார், அங்க ஒருத்தர் நிக்கிறார் பார், அவர் இங்க அழைச்சிட்டு வா அப்படின்னாராம். கூட்டம் வழி விடுது. அந்த பெரியவரை கிட்டத்துல அழைச்சிட்டு வர்றாங்க. காமராசர் அவரை பார்த்து, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உற்சாகமா விசாரிக்கிறாராம். பெரியவர் கண்கள்ல கண்ணீர். பேச்சு வரல. மல்லிகை சரத்தை அவருக்கு போடுறார். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் காமராசர். பெரியவர் போனதுக்கு அப்புறம் காமராசர் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட சொல்றார் அந்த பெரியவரை பத்தி. அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டவர் இவரு, ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமா நெகிழ்ந்து போய் சொல்றார். இதுல ஒரு விஷயத்த கவனிங்க. தன்னை புகழ்ந்து படிக்கப்பட்ட வாழ்த்து மடலை படிக்க வேணாம்னு தடுத்து நிறுத்தினார். எங்கேயோ ஒரு மூலையில கையில ஒரு 4 முழம் மல்லிகை சரத்தோட ஒதுங்கி நின்றுகிட்டு இருந்த அந்த தொண்டரை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் தேடி கண்டுபிடிச்சு கிட்டத்துல கூப்பிட்டு அவர் கொடுத்த அன்பு மாலையை வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டார். அதுதான் காமராசர். தோல்விகள் கூட அவரை கொஞ்சம் கூட பாதிச்சதில்லை. ஒரு பொது தேர்தலில் அவர் தோத்து போறார். தொண்டர்கள்லாம் அழறாங்க. அதுல ஒருத்தர் மெதுவா காமராசர் கிட்ட போய், என்ன தலைவரே, நீங்க கூட தோத்து போயிட்டீங்களே அப்படின்னு கலக்கமா சொல்லி இருக்கிறார். அதுக்கு காமராசர், நான் கூட தோத்து போறதுக்கு பேர் தான்ப்பா ஜனநாயகம் அப்படின்னாராம். இருட்ட கண்டா பயம் உண்டாவதே அது ஏன்? இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றார், மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில தொற்றிக்கொண்ட பயம் இது வேரூன்றி இருக்குது, இன்னமும் போகல. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் குகைகள்ல வாழ்ந்தான். பகல்ல பயம் இருக்காது. ராத்திரியில மிருகங்கள் தாக்கும், கொல்லும், நிம்மதியா தூங்க கூட முடியாது. அதனால இந்த மனுஷனுக்கு இரவுன்னா மரணம், பயம் அப்படின்னு பழகி போச்சு. மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமா ஒரு மனசு உண்டு. மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசுல பதிஞ்சிருக்கு, பரவுது. இந்த மொத்த மனசுல இருட்டு பற்றிய பயம் பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர். இந்த காலத்துல இரவை பகலாக்கிறதுக்கு எவ்வளவு விளக்குகள்லாம் வந்தாச்சு. ராத்திரியிலேயும் மிருகங்கள் தாக்குங்கிற நிலைமை இல்ல.
பாதுகாப்பான வீடுகள் விலங்குகளும் விலகி போயிட்டு, விலங்குகள்லாம் விலகி போயிட்டு, வீடுகளும் பாதுகாப்பா இருக்குது. சரி, இருந்தாலும் அந்த பழங்கால பயம் இருட்டு பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்கள் இன்னைக்கு அதிகம். ஒரு ஆளு ஆத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான், இன்னும் விடியல, அதுக்குள்ள வலையை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டான். வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான். விடிகிற வரைக்கும் என்ன பண்றது, சும்மா கரையிலேயே உட்காந்து காலாட்டிட்டு இருக்கிறான். காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டது. இருட்டுல அது என்னன்னு சரியா தெரியல. மூட்டைக்குள்ள சின்ன சின்ன கல்லா நிறைஞ்சி இருக்குது. சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ள இருந்து ஒவ்வொரு கல்லா எடுத்து ஆத்துல வீசிக்கிட்டு இருக்கிறான். விடிகிற வரைக்கும் வேற வேலை இல்லைங்கிறதுனால எப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறான். கிழக்க மெதுவா வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. பொழுது விடியறதுக்கான அறிகுறி. இதுக்குள்ள அந்த மூட்டையில இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான். கடைசியா ஒரே ஒரு கல்லு மட்டும்தான் கையில பாக்கி இருந்தது. வெளிச்சம் வந்ததும் அந்த கல்லை பார்த்தான், அப்படியே திகைச்சு போயிட்டான். அடடா, இது வரைக்கும் தெரியாம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சான். ஏன் தெரியுமா, அவன் கையில இருந்தது வெறும் கல் இல்ல, விலை வசந்த ரத்தன கல். அது இருட்டுல என்னன்னு புரியாததுனால மூட்டையில இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆத்துல வீசி எறிஞ்சிருக்கிறான். இப்போ அவனுக்கு அழுகையே வந்துரும் போல இருந்தது. வாழ்க்கையை வசதி ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது. இருந்தாலும் இருட்டுல அதை இழந்துட்டான். அந்த வகையில அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது. அதாவது ஏதோ ஒரு வகையில இருந்திருக்குது. அதனாலதான் அந்த கடைசி கல்ல எரியறதுக்குள்ள வெளிச்சம் வந்துட்டுது. பல பேருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் வர்றதில்ல. எல்லாத்தையும் வீசினதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும். என்னன்னு விவரம் தெரியாமலே எழுந்திரிச்சு வந்துருவாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல். அதை புரிஞ்சிக்காம மனுஷன் அதை வீசி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் பெரியவங்க கருத்து. சில பேருக்கு புரிஞ்சுக்கிற நேரம் வரும், அதுக்குள்ள வாழ்நாள்லாம் ஓடி போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றது? நம்மால் ஒருத்தன் கையில ஒரு சின்ன பையோட வந்துகிட்டு இருந்தான். பை உள்ள ஏகப்பட்ட நகைகள், ரத்தன கல் எல்லாம் இருக்கு. வந்துகிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பைய அப்படியே ஒரு குளத்துல வீசி எறிஞ்சுட்டான். மகான்கள் தான் இப்படி பற்று இல்லாம இருப்பாங்க. என்னங்க இது, விலை மதிப்புள்ள அந்த பைய இப்படி குளத்துல வீசி எறிஞ்சுட்டீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவன் கூட வந்தவர். அவன் மெதுவா இவர் காதோட காதா சொல்றான், ஒரு போலீஸ்காரர் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறார், அவர் போனதுக்கு அப்புறம் இதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான். ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேரா சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இத பாரு, ஏற்கனவே இங்க 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கே இங்க வேலை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சொர்க்கத்துல திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி என்ன இருக்க போகுது இங்க எல்லாம் அது ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கும். எல்லாம் ஒழுங்கா நடந்தா பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை, கொள்ளை, தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்க இல்ல. ஏற்கனவே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்க வந்துகிட்டு இருக்குது. அதை படிக்கிறதுக்கே இங்க ஆள் கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ பேசாம நரகத்துக்கே போயிடு. அங்க எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அங்கதான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க. அங்க உனக்கு நிறைய வேலை இருக்கும். அதை செய்யறதில்ல, நீயும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அங்க அந்த சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுட்டு இருந்தவர். இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால மெதுவா அவர்கிட்ட பேசினாராம். ஐயா, என்ன ஒரு 24 மணி நேரம் இங்க உள்ள இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்க இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும். அவங்கள சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவா பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுடுறேன். நான் இங்க இருந்துக்கிறேன். உங்க கணக்குப்படி 12 பேருக்கு மேல இங்க தாண்டாது, அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனா ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ள எல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருக்கார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ள போனார். யோசனை பண்ணார். திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இந்த பாருங்க, நரகத்துல ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க. நிறைய சம்பளம் கிடைக்கும். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழிச்சு வாசல் பக்கம் போனார். அங்க இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரிச்சாராம். அப்போ அவர் இவரை, நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்க இருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ள யாருமே இல்ல,
அதனால நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்துல புதுசா பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சுட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்னை விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்க ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா அங்க போறதுக்கு சான்ஸே இல்லை, என்ன தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாராம். மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். கடைசியில தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றிய அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாத்த ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நீங்க இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்க மனசை பழக்கப்படுத்துறீங்க, ஆனா கடைசியில் அதனால நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால உங்க மனசுகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாரு அங்க போவாத இங்க போவாதன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்க பேய் இருக்குது பிசாசு இருக்கு அப்படின்னு பொருளையை கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம் காட்டு வழியா ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான். அங்க பேய் பிசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி. இவன் பயந்துகிட்டே வேகமா போறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு தனியா. இருட்டுல லேசா தெரிஞ்சது. ஓடி போய் ஏறி உள்ள உட்காந்துக்கிட்டான். பயந்துகிட்டே போனவன் அப்புறம் தான் தெரியுது உள்ள யாருமே இல்லை, டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை, வேற யாரும் இல்லை. இவனுக்கு பேய் பயம் அதிகமா போட்டுது. ஏன்னா நடு ராத்திரி. இந்த நேரம் பார்த்து அந்த பஸ் தானே நகர ஆரம்பிச்சுதான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமா போட்டுது. ஏன்னா டிரைவர் சீட்டு காலியா இருக்கு, பஸ் நகருது. இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோல்ல ஒரு கை விழுந்துதான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்திருக்கிறான். அங்க டிரைவர் நிக்கிறார். அவரு சொன்னாராம், ஏன்பா ஏற்கனவே பஸ் பிரேக் டவுன், நாங்கெல்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் ஜாலியா ஏறி உக்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாராம். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தான். ஒரு நாள் காலையில எழுந்திருச்சான். ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டை பையில வச்சுக்கிட்டான். கடை தெருவுக்கு புறப்பட்டான். காய்கறி வாங்கறதுக்காக அவன் போறான். காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான். கத்திரிக்காய் 1/4 கிலோ கொடுங்கன்னா கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்காக சட்டை பையில கையை விட்டான். பணத்தை காணும். 10 ரூபாய் சட்டை பையில வச்சுக்கிட்டு தான் வந்தான். அது இப்ப அங்க இல்ல. வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போல் இருக்கு. அல்லது யாராவது திருடர்கள் தெரியாம அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 ரூபாய் அவன் இழந்துட்டான். கையில காசு இல்லை. அதனால கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு துக்கம் அதிகமா போச்சு. அழ ஆரம்பிச்சுட்டான். காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமா சமைச்சு சாப்பிடலாம்னு நினைச்சோம், அது முடியாம போச்சேங்கிற கவலை அவனுக்கு. அதனால அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான். பணத்தை எடுத்து பையில வச்சுக்கிட்டான். காய்கறி சந்தையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். இப்போ வழியில ஒரு ஏழை பையனை பார்த்தான். தம்பி எங்க போற அப்படின்னு கேட்டான். ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அவன். சரி, அதுக்கே எவ்வளவு கவலையோட போயிட்டு இருக்கிற அப்படின்னு விசாரிச்சான் அவன். ஐயா நான் ரொம்ப ஏழை, வீட்டுல வசதி இல்லை, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்னைக்கு கடைசி நாள், என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா. இவன் பார்த்தான். தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான். இதை வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லா படி, பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான். வெறுங்கையோட திரும்பி வந்தும் வீட்டுல கேக்குறாங்க எங்க காய்கறின்னு வழக்கம் போல கேட்டாங்க. இவன் நடந்ததை சொன்னான். இப்போ வீட்டுல இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோட திரும்பி வந்தீங்க, இப்பவும் வெறுங்கையோட தான் திரும்பி வந்திருக்கிறீங்க, ஆனா முன்னாடி வந்தப்போ வருத்தமா இருந்தீங்க, இப்போ உங்க முகத்துல வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது வீட்டுல இருக்கிறவங்க கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சானாம். இந்த 2 நிகழ்வுகளுக்கு என்ன வித்தியாசம்? போன தடவை அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவை அவன் பணத்தை இழந்திருக்கிறான். போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை அவனாவே ஒரு பையன் பேர்ல இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கிறான். அன்னைக்கு பணம் போயிட்டுதேன்னு வருத்தமா இருந்தது, இன்னைக்கு பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமா இருக்க முடியாது. அப்படின்னா வேற எது காரணம்? அன்றைக்கு பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான், இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல, இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. எந்த பொருளும் நமக்கு கவலையை உண்டு பண்றது இல்ல, அந்த பொருள் பேர்ல நாம வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது. பொருள்கள் நம்ம விட்டுட்டு போயிட்டா நாம அழுதுகிட்டு இருக்கிறோம், நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டா மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமா அமைச்சுக்கணும். ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தான். ஏன்டா அழுகுறேன்னு கேட்கிறார் ஒருத்தர். இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால அழறேன்னா.
என்னடா சொல்றேன்னார். கிட்ட வாங்க சொல்றேன்னா. இந்த மணி பர்ஸை வேற ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து திருடுனேன். அப்புறம் தான் புரிஞ்சுது அவங்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது. ஆமாங்க, இது காலி பர்ஸ், அதனால இப்ப அழுதுகிட்டு இருக்கிறேன். திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதானா. ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒருத்தர் வந்தார். பேசாம ஒரு 10 நாள் லீவ் போட்டுடலாமா பாக்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னார். ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்ல, அவரும் ஒரு மானிட பிறவிதான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால அவரை கொஞ்சம் அனுசரிச்சு போறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகள்ல பல வகை உண்டு. அதுல முக்கியமா 3 வகை. அதுல ஒரு வகை எப்படி தெரியுமா? உங்களை ஒரு வேலை செய்யற மெஷினா மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கெல்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தா கூட அங்கிருந்து போன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்க நலனை பத்தியோ உங்க குடும்பத்தை பத்தியோ அக்கறை இருக்காது. நீங்க சொல்ற யோசனை எதுவும் இவங்க கிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரிச்சு போறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியதுதான். இவங்க கிட்ட வேற எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமா சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்ல, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா? இவங்கெல்லாம் ஆபீஸ் வேலையை பத்தி அதிகமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலயே கவனமா இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடிக்கடி உங்க நலனை விசாரிப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்த நாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தா முதல் வரிசையில போய் உட்காந்து உங்க முகத்தை காட்டலாம். ஆபீஸ் வேலையை மட்டுமே பார்க்கிற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு. அவங்க எப்படின்னா, ஆபீஸ் வேலையை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. எந்த முடிவையும் எடுக்காம அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போடுவாங்க எல்லாத்தையும். இதனால என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்கிற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாயிடும். இவங்க கிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்பதான் இது மாதிரி அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம். அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க முக்கியமா சில விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆபீஸ்ல நடக்கிற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் உடனடியா மேலதிகாரி கிட்ட தெரிவிக்கிறது நல்லது. 3வது மனிதர் மூலமா அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. எந்த மேல் அதிகாரியுமே தான் இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை. அதனால அவருக்கு தெரியாம மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்க மேலதிகாரியும் தொழில் ரீதியா ஒரே படிப்பு படிச்சவரா இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை. அதை விளம்பரப்படுத்திட்டு இருக்க கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்க மேலதிகாரி உங்க கூட படிச்சவரா இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படா இருக்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. பொதுவா யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்க மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமா நடந்துகிட்டீங்கன்னா ஆபீஸ் உங்களுக்கு அவஸ்தையா இருக்காது, ஆனந்தமா இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்கிற ஒருத்தரை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாராம். எங்க ஆபீஸ்ல எவ்வளவோ பேர் வேலை பார்க்கறாங்க, எல்லாரும் தினமும் ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை. அவர் பாட்டுக்கு வருவார், வேலை பார்ப்பார், போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்பா உன்னுடைய மேலதிகாரி கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால அப்படி செய்யறேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையா. இப்பெல்லாம் நம்ம ஊர்ல மாமியார் மருமகள் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா தான் இருக்கிறாங்க பல இடத்துல. அதனால நான் இப்ப சொல்ல போற கதையை கேட்டுவிட்டு இந்த காலத்துல அவ்வளவு மோசமா யாரு சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. இன்னொரு உண்மையையும் சொல்லிவிடுறேன். அதாவது இந்த கதைய நமக்கு எழுதி அனுப்பி இருக்கிறதே கொஞ்ச நாள்ல மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல மாமியாராகவும் ஆக போற ஒரு நேயர் தான். சரி, இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு சின்ன குடும்பம், அந்த வீட்டுல மாமியார் ஆட்சி, அவங்க வச்சதுதான் சட்டம். புள்ளையண்டான் எப்படின்னா, அம்மா சொல்றதையும் கேட்டுக்குவான், மனைவி சொல்றதையும் கேட்டுக்குவான், நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப்பு.
மருமகள் பேர்ல குறை கண்டுபிடிக்கிறதுலயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம். சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவா எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு. அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது. அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாயிட்டுது. இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது. வாய் சுத்தமா பேச முடியாம போயிட்டுது. சத்தம் மட்டும் வரும். ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும். பேசுறதெல்லாம் கையால தான், அதாவது கை சைகையால. இப்படிப்பட்ட நிலைமையில கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்கறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல, அதை பார்த்து ரசிக்கிறது. இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாம ரொம்ப பொறுமையா தான் இருந்தது. ஒரு நாள் வீட்டில் வச்சிருந்த பாலை பூனை குடிச்சிட்டு போயிட்டுது. வயசான காலத்துல இந்த அம்மா பால் இல்லாம கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினைச்சு பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு. வழக்கம் போல அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க. இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த அந்த மருமகளுக்கு இன்னைக்கு இதை பார்த்துதான் அசாத்திய கோபம் வந்துட்டுது. கதவுக்கு பக்கத்துல சாத்தி வச்சிருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில போட, அது குறி தவறி கழுத்துல பட, அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஊன்னு கத்த, இந்த பொண்ணு ஒன்னும் அலட்டிக்காம உலக்கையை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது. இருந்தாலும் மனசுக்குள்ள லேசா ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டா எப்படி சமாளிக்கிறது? அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் கழிச்சு வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. பேச்சுதான் வராத, அதனால ஒரு பக்கத்து கையால சைகை காட்டுது. கதவுக்கு பக்கத்துல இருந்த உலக்க பக்கமா கையை நீட்டி காட்டி, அப்படியே அந்த கைய தன் கழுத்துக்கு பின்பக்கமா சுத்தி காட்டி நாக்க வெளியில நீட்டி நடந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவனுக்கு ஒன்னும் புரியல. என்ன சொல்றாங்க அம்மா அப்படின்னு மனைவி கிட்ட கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா, என்னங்க உங்க அம்மா சொல்றது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிக்கிற, சாக போற எனக்கு சங்கிலி எதுக்கு, என் கழுத்துல கிடக்குற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்துல போடுறா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு தான். ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்துல இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்துல போட்டுட்டு, அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள போயிட்டான். பாத்தீங்களா கதைய? அதனாலதான் மாமியார்கள் சைகை காட்டுறதுன்னா கூட இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஆளுக்கு பேச தெரியாது, அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கோ அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இன்னமும் குழந்தையாவே இருக்கிறாரு, இன்னும் பேச்சு வரலன்னு அர்த்தம்? அப்படி இல்லை, அவருக்கு நாகரிகமா பேச தெரியலன்னு அர்த்தம். பேசுறதுங்கிறது மனுஷனால மட்டுமே முடியக்கூடிய ஒரு காரியம். அப்படி இருந்தும் அதோட பெருமையை அவன் இன்னமும் சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்லணும். அதனாலதான் அவன் அளவுக்கு அதிகமா வார்த்தைகளை கொட்டி போடுறான். அதுக்கப்புறம் அதையெல்லாம் திருப்பி அள்ள முடியாம கிடந்து கஷ்டப்படுறான். கொட்டுன வார்த்தையை அள்ள முடியுமா? ஒருத்தரை இன்னைக்கு பார்த்து முட்டாள்னு திட்டி போடுறீங்க, நாளைக்கு மறுபடியும் அவர்கிட்ட போய் நேத்திக்கு உன்னை முட்டாள்னு சொல்லிவிட்டேன், அந்த வார்த்தையை திருப்பி கொடு வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? அவன் கோபக்காரனா இருந்தா நேத்திக்கு அதை வேற விதமா உங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பான். உலகத்துல எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு, அதுக்கெல்லாம் வாய் இருக்குது. அந்த வாயெல்லாம் எதுக்கு உபயோகம்? சாப்பிட்றதுக்காக. ஆனா நமக்கு இருக்கிற வாய் சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, பேசுறதுக்காகவும் தான். பேச முடியலன்னா வாய் இருந்தா கூட அது வாயில்லா ஜீவன் தான். ஒரு பையனை பார்த்து அது வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னா மற்ற பையன்களுக்கெல்லாம் முகத்துல வாயே இல்லைன்னு அர்த்தம்? அப்படி இல்லை, அந்த பையன் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமா பேசுவான்னு அர்த்தம். அதனால எப்படி பேசணும் அப்படிங்கறத நாம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு 8 விதமான குறிப்புகளை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. பேச்சுக்கு 8 அங்கங்கள் உண்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, உண்மை, நன்மை, அன்பு, நிதானம், இனிமை, ஆழம், சமயமறிதல், சபையறிதல். இந்த 8 தன்மையும் பேச்சில் இருக்கணுமா. இதையே கொஞ்சம் விவரமா சில பேர் போர்டில் எழுதி வச்சிருப்பாங்க. அதாவது எழுத்துலயாவது அதெல்லாம் இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சு நீங்க கூட சில இடங்கள்ல இதை பார்த்திருக்கலாம். அதாவது உண்மையே பேசுக, நன்மையே பேசுக, அன்பாக பேசுக, நிதானமாக பேசுக, இனிமையாக பேசுக, ஆழமுடையதாக பேசுக, சமயமறிந்து பேசுக, சபையறிந்து பேசுக,
இப்படி எழுதி வச்சிருப்பாங்க. இந்த 8 அம்சமும் சரியா பொருந்தி இருந்தாதான் அது பேச்சு. மற்றதெல்லாம் பேச்சாயிடாது. பேச்சு ஒரு சிறந்த கலை. எல்லாத்தையும் விட பேசாம இருந்தும் பழகணும், அது ரொம்ப முக்கியம். உண்மையே பேசணும். சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்கறவங்கள தான் சரித்திரம் மதிக்கும். உண்மை பேசினா மட்டும் போதாது, அந்த உண்மையில நன்மை கலந்துருக்கணும். கொலைகாரனுக்கு பயந்துகிட்டு ஒருத்தன் உங்க வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறான். அந்த முரட்டு ஆசாமி கையில அரிவாளோட வந்து அவங்க வந்தானான்னு உங்ககிட்ட கேட்கறான்னு வச்சுங்க. உண்மைதான் உயர்வு தரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆமா உள்ளதான் இருக்கிறான், அடுப்பங்கரையில குதிருக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறான், போய் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அது நன்மை இல்லாத உண்மை. அதனால பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி உங்க பேச்சில் அன்பு இருக்கணும், நிதானம் இருக்கணும், இனிமை இருக்கணும், சிந்தித்து பேசணும். சமயம் அறிந்து பேசுறதும் முக்கியம். அதை பத்தி நமக்கு வேற யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எந்த நேரத்துல யாருக்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது கைவந்த கலை. அவையறிந்து பேசுற திறமை பேச்சாளர்களுக்கு ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா நிலைமை பரிதாபமாயிடும். ஒரு பேச்சாளர் ரொம்ப மும்முரமா பேசிக்கிட்டே இருந்தாராம். ரொம்ப நேரம் நிறுத்தவே இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறார். சபையில் இருந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா எழுந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில 2 பேர் தான் அக்கறையா பேசுறவரை கவனிச்சுட்டு உட்காந்துருந்தாங்களாம். மேடையில பேசிக்கிட்டு இருந்தவர் அவங்கள பார்த்து சொன்னாராம், எனக்கு கூட்டம் முக்கியம் இல்ல, எவ்வளவு பேர் என் பேச்சை கேட்கறாங்க அப்படிங்கறது முக்கியம் இல்ல. நீங்க 2 பேராவது ஊக்கமா என்ன கவனிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க, அது போதும். உங்களுக்காகவே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். இதை கேட்டதும் உட்கார்ந்திருந்த 2 பேர்ல ஒருத்தர் எழுந்திருச்சு, அப்படி இல்லைங்க, நாங்க 2 பேரும் நீங்க பேசி முடிச்ச உடனே தொடர்ந்து பேச வேண்டிய ஆளுங்க, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் முடிங்க அப்படின்னாங்களாம். ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தார், புத்த சமய துறவி. அந்த ஊர் மன்னன் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு நாள் புறப்பட்டு போனா, துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா, நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன், இனிமே நீங்க இங்க எதுக்கு இருக்கணும் அப்படின்னானா. அவன் மனசுக்குள்ள என்ன நினைப்புன்னா, இவர் எங்க வர போறாரு, நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லிவிடுவார் அப்படின்னு நினைச்சிருக்கான். ஆனா அந்த துறவி என்ன பண்ணாரு தெரியுமா, அப்படியா, சரி போகலாம், வா, போய் உன் ரதத்தை கொண்டுட்டு வா, அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமா போகணும் அப்படின்னு விட்டாரான். துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ள சந்தேகம் வந்துட்டுது. இவர் உண்மையிலேயே துறவி தானா, ஏமாத்து பேர் வழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினைச்சிருக்கான். இருந்தாலும் இனிமே என்ன பண்றது, சொல்லியாச்சு. ரதத்தை கொண்டுட்டு வந்தான். துறவி ஏறி உட்கார்ந்தார். பக்கத்துல ராஜா. அவரு ரொம்ப உற்சாகமா வரார். இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான். துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், அரண்மனையில எளிமையா ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் அப்படின்னு நினைச்சான். ஆனா அப்படி இல்ல. அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா, இதை கொண்டுட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சுட்டார். அரண்மனையில இருந்தா அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ராத்திரி பூரா சௌரியமா தூங்கினார். பகல்ல அரண்மனை தோட்டத்துல உலாவ வேண்டியது, நீச்சல் குளத்துல குளிக்க வேண்டியது, இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார். அந்த அரண்மனையில துறவி மகிழ்ச்சியா இருக்கிறார். மன்னனால அப்படி இருக்க முடியல. அவருக்கு எந்த கவலையும் இல்ல, இவனுக்கு அரசாங்க கவலைகள். துறவி அப்படி இருக்கிறத இவனால தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவர்கிட்டே போய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நானா. துறவி பார்த்தார். நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச, ஏன் கால தாமதம், நீ அனாவசியமா உன்னையே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற, நீ கவலையா இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் மரத்தடியில இருந்தப்ப கூட என்னை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு இருப்ப, ஏதாவது விளக்கம் கேட்கறது உண்டு. இங்க வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமா போயிட்டுது. நீ இப்போ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேள் அப்படின்னாராம். வேற ஒண்ணும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், 2 பேரும் அரண்மனையில தான் இருக்கிறோம். நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்க முடியல. இவ்வளவுக்கும் நீங்க முன்னாடி இருந்தது மாதிரி இல்ல. தினமும் தங்க தேர் கேட்கறீங்க, உயர்தரமான ஆடைகள் அணிகிறீங்க, சுவையான சாப்பாடு. இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் மன்னனுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்றேன், என் கூட புறப்பட்டு வா, இந்த நகரத்துக்கு வெளியில போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு சேர்ந்தார் துறவி. அங்க போய் சொன்னார், இத பாருப்பா, இந்த இடத்த தான் தேடிட்டு இருந்தேன், இனிமே நான் திரும்பி வரப்போறதில்ல, நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார். நான் எப்படிங்க உங்க கூட வர முடியும், என்னுடைய நாடு, என்னுடைய சொத்துக்கள், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா. இப்ப அந்த துறவி சொன்னார், இப்ப வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா, நான் அரண்மனையில இருந்தேன், எல்லா வித பொருள்களும் உடையவனா இருந்தேன்,
ஆனா எதையும் சொந்தம் கொண்டாடுறவனா இருக்கல. ஆனா நீ அப்படி இல்ல, எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிற. இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அரண்மனை ஆடைகளை அப்படியே கலைஞர் அரசங்கிட்ட கொடுத்தார். உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார். அவர் பாட்டுக்கு நடந்து போனார், திரும்பியே பார்க்கல. அரசனுக்கு அப்பதான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான். இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ பொருள்கள், அதையெல்லாம் முறையா பயன்படுத்தினா மகிழ்ச்சி. அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சா கவலை. நம்ம ஆட்கள் சொந்தம் கொண்டாடுற விதமே தனி. ஒரு ஆளு இன்னொருத்தங்கிட்ட ஒரு கொடை கடன் வாங்கியிருந்தான், திருப்பி கொடுக்கல. கொடைய கொடுத்தவன் கேட்டான், என்கிட்ட கடன் வாங்கினிய கொடை, அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னா. அது உனக்கு இப்போ அவசரமா தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான் இவன். எனக்கு தேவைப்படல, அந்த கொடைய நான் யாருகிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமா தேவைப்படுது அப்படின்னானான் அந்த ஆள். ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமா பேசிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாரா ராஜா. அப்படிதான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு விட்டார் இவர். சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்கே தேடினார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே, உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது? ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது. அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும். அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார். அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார். அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணியும் அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொன்னையும் பொருளையும் வச்சு அந்த துறவிகிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துவிட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆஹா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிகிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துவிட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாராம். நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கோன்னார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா, ராணி, அமைச்சர், பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம். நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான். ஊர் ஊராக சுற்றினான். ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான். அதை எங்கே வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட சீடனாக சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா. ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சம்பாதிச்சான்.
ஆனால் செலவு பண்ண மனசு வரல. கருமி. அவன் என்ன பண்ணா, சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில் புதைச்சி வச்சிருந்தான். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான். புதைச்ச இடத்த ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் போயிடுவான். அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான். இவன் புதைச்சி வச்சிருந்ததெல்லாம் எடுத்துட்டு போட்டான். இது தெரிஞ்சு போச்சு. அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவன் புலம்பலை கேட்டதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரிச்சாங்க. இவன் சொன்னான். ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா வாரம் வந்து இந்த இடத்த பார்க்கறதாக சொன்னியே, எப்போவாவது இதில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் அப்பப்போ வந்து அதை பார்க்கறது தான் வழக்கம், அதை தொட்டதே இல்லைன்னு அவன். சரி, அப்படின்னா இப்போவும் நீ அதே மாதிரி வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாராம் அந்த பெரியவர். அதுவும் சரிதானே, எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போறதில்ல. அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் போனாலும் ஒன்று தான். இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்கிறது சரியில்லை. அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துகிற திறன், அதை வச்சு தான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும். அதுதான் சரி. செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தலைமுடியே இல்லாதவன் தாராளமாக சீப்புகளை வாங்கி சேகரம் பண்ணுறது மாதிரி தானே இது. சில சமயம் செலவு பண்ண நாம் தயாராக இருந்தால் கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்ல. அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக போயிட்டு இருக்கிறார் ஒட்டகத்தில். அப்போ திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுது. திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார். கூட வந்தவங்களையும் காணல, எங்கே போனாங்களோ தெரியல. இவர் ரொம்ப பயந்து போய் அங்கேயும் எங்கேயுமா அலைஞ்சு திரியிறார். வழியே தெரியல. பசி கடுமையாயிட்டுது. ஒட்டகத்து முதுகில் ஒரு மூட்டை இருந்தது. அதை பிரித்து பார்த்தார். உள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறார். அது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் பட்டுது. ஆஹா, அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக அதை பிரித்து பார்க்குறார். அந்த பையில் விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்துதான். அப்போ தான் அவர் நினைச்சாராம், விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம். அதுதான் செல்வத்தின் பயன். ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன் ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான். இந்த இடத்துல தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது, புதைச்ச இடம் தெரியல, அதான் அழறேன் அப்படின்னா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன். அது எப்படி எனக்கு தெரியும், புதைச்சி வச்சிருக்கிறவன் நான் இல்லையே, எங்கள் எதிர்த்த வீட்டுக்காரன் அப்படின்னானா இவன். அந்த ஆள் என்னை கண்ணா புண்ணான்னு திட்டிவிட்டான் சார், அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர். இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னார் ஒரு பெரியவர். அவர் ஒரு மகான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமாக இருக்காதா அப்படின்னார். அது எப்படி வருத்தமாக இருக்கும், திட்டுறதுங்கிறது என்ன, அது வெறும் சத்தம் தானே அப்படின்னார் அந்த பெரியவர். நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல இருந்தது. இருக்காது அப்படின்னா நமக்கு அப்படி தானே தோணுது. அந்த பெரியவர் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கே அது ஒத்து வர்றது மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்னதான் விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போமே. ஒரு ரயில் போயிட்டுருக்கு, அதில் ஒரு சாது போயிட்டுருக்கார். அந்த ரயில் வந்து அவர் ஹரித்வாரம் போயிட்டுருக்கார். அவர் ரயிலில் ஏகப்பட்ட கூட்டம். நம்ம ஊர் ரயில் கேட்க வேணும், டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர், வாங்காத கொஞ்சம் பேர். அது என்னத்துக்கு அனாவசியமாக டிக்கெட் அப்படிங்கிற நினப்பில் பாதி பேர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சாதுவும் போயிட்டு இருக்கிறார். உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கிறான். கொஞ்சம் முரட்டு ஆசாமி. அவன் காலு பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் பாக்கி இருந்தது. அந்த இடத்துல இந்த சாது உட்காந்துருந்தார். மெதுவாக உட்காந்துக்கிட்டார் போய். ஆனால் அந்த ஆள் ராத்திரி பூரா இவரை காலால் உதச்சிக்கிட்டே இருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப அவமானமாக பட்டுது. அதனால் துக்கம் ஏற்பட்டுது. இருந்தாலும் அதை ஒரு மாதிரியாக சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார். பொழுது விடிஞ்சுது. அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு பெரிய ஞானியை சந்திச்சார். ராத்திரி ரயிலில் அந்த ஆள் உதைச்சதையும் அதனால் தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானிகிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு, ஏன் சுவாமி, எனக்கு துக்கம் ஏற்பட்டதே அது தப்பா அப்படின்னு கேட்டார். தவறு தான்னார் அந்த ஞானி.
உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறது தான் அது காட்டுது. அஷ்டாவக்கிரர் என்ன சொல்றார் தெரியுமா? உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார், யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்றார். நிந்தனைங்கிறது ஒரு ஒலி தான். தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வேதனைப்படுத்தும். நான் தேகம் இல்லை, ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தா இந்த ஒலி நம்மளை பாதிக்காது. மனு என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு சாதகன் பாராட்டுதலை விஷம்னு நினைச்சு பயப்படணும், அவமானத்தை அமிர்தம்னு நினைச்சு சந்தோஷப்படணுங்கிறார். அவமானப்பட்டா கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனாலதான் நம்மள யாரும் இதுக்கு உதாரணமா யாரையும் காட்ட முடியல. புத்தரையும் கபீரையும் உதாரணமா காட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம். புத்தரை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார். போட்டாங்க. புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணி விட்டாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா புத்தர் இதை பத்தி கவலையே படல. அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னும் அதிகமாயிட்டு. ஒரு பெரிய சபையில ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சி தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னா கபீர் கவலைப்படல. அவங்க மாதிரியெல்லாம் நாமளும் இருக்க கத்துக்கணும். நிந்தனை, அபகீர்த்தி, அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்கிற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்றார் அந்த ஞானி. இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர், நான் கூட அப்படிதான் சார், யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன். நேத்து கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சுட்டார், நான் கொஞ்சம் கூட கவலைப்படல, பேசாம வந்துட்டேன்னார். ஏன் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னு. அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது, அதனால தான் அப்படி வந்துட்டேன்னார். ஏன் அரைஞ்சாருன்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன், அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியாக தான் அரைஞ்சார் அப்படின்னார். ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் மாய்பாடிச் செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடும் தொடிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனிச் செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். முதல் பாசுரம். இதனுடைய பொருளை முதலில் சுருக்கமாக பார்த்துவிட்டு பிறகு நாம் விரிவாக சிந்திப்பது பொருத்தம் என்று கருதி உரை முதலில் சொல்லிவிடுகிறேன். நேரிழையீர் சிறந்த ஆபரணங்களை அணிந்த பெண்களே, வளம் நிறைந்த திரு ஆயர்பாடியின் செல்வச் சிறுமியர்களாகிய நாம் காத்திருந்த மார்கழி மாதம், பூரண சந்திரனுடன் கூடிய பௌர்ணமி நன்னாள், நாம் அனைவரும் கூடி மார்கழி நீராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாமா? நீராட விருப்பமுடையவர்கள் அனைவரும் வாருங்கள் வாருங்கள். கூர்மையான வேலாயுதத்தை கைகளில் கொண்டவனும் கொடிய போர்த்தொழிலில் வல்லவனுமான நந்தகோபரின் திருமகன் கண்ணன், அழகிய கண்களை உடைய யசோதைக்கு வாய்த்த சிங்கக்குட்டி போன்றவன், மேக நிறத்தவன், சிவந்த கண்களை உடையவன். அவனது கண்கள் சூரியன் போன்றும் சந்திரன் போன்றும் ஒளி வீசக்கூடியவை. அவன் நாராயணன். அவன் நிச்சயம் நமக்கு நோன்பின் பலனை, அதாவது பறை அருள்வான். அதன் பயனாக உலகம் நம்மை புகழும். வாருங்கள் நீராட என்று அழைப்பதாக அமைந்திருக்கிற முதல் பாடல் இந்த பாடல். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று சிறந்த மார்கழி மாதத்திலே பௌர்ணமி நல்ல நாளிலே இந்த நோன்பு தொடங்குகிறது என்று தொடங்குகிறாள். எதை தொடங்குவதற்கும் நல்ல காலம் வாய்ப்பது என்பது பெரிய காரியம். அதிலும் இறைவனை வணங்குவதற்கு எந்த நாள் தொடங்குகிறதோ அந்த நாள் நல்ல நாள். திங்கள் என்ற சொல்லினாலே பௌர்ணமியை குறிப்பது வழக்கம், முழு நிலவை குறிப்பது வழக்கம். ஆனால் பழைய காலத்தில் காலக்கணக்கு என்பதே பௌர்ணமி நிலவை அடிப்படையாக வைத்து சாந்திராயன மாதக்கணக்கு தொடங்கியமையினால் பௌர்ணமி எப்போதும் மாதத்தின் தொடக்கமாக கருதப்பட்டது. இந்த மார்கழி மாதம் கொண்டாடத்தக்க ஒரு காலம். பல காரணங்கள். இதமான குளிர், அளவான பனி, செழுமையான மழை பெய்து எல்லா இடத்திலும் நீர் வளம் நிரம்பி இருக்கிற ஒரு காலம், மழை முடிந்து விளைச்சல் தொடங்கி இருக்கிற ஒரு காலம், கறவைகள்
நிறைய பால் கொடுக்கிற ஒரு பொற்காலம். அப்பொழுது ஆயர்பாடியில் மக்கள் மகிழ்வதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அரசர்கள் கூட திக்விஜயத்திற்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற காலம் மார்கழி மாதம். எனவே அந்த மார்கழியை கொண்டாடினார்கள். அது மட்டும் அல்ல, இது ஒரு வெறும் இலக்கியம் அல்ல, ஞான நூல். ஒரு நாளை நாம் பகல் இரவு என்று பிரித்து அதில் பிரம்ம முகூர்த்தம் என்று சிற்றம் சிறுகாலைக்கு முந்திய நேரத்தை கொண்டாடுகிறோம். அப்படி ஒரு வருடமே தேவர்களுக்கு நாளாக மாறுகிற காலத்தில் மார்கழி தேவர்களின் விடியலாய் பிரம்ம முகூர்த்தமாய் கருதப்படுகிறது. மனதை மயக்கும் அந்த மாதத்தில் காற்று மண்டலம் மாசுபடாமல் இருக்கிறது. உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி உடையதாக விளம்புகிறது. சரியாக சொல்வதென்று சொன்னால் உலகம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பொற்காலம். உலகம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பொற்காலம். அந்நேரத்தில் நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுவதற்குத்தான் மார்கழியில் நோன்பு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழியை மனிதர்கள் மட்டும் கொண்டாடுவதில்லை. நான் மாதங்களில் மார்கழி என்று கீதையில் கண்ணன் தன்னை மார்கழியாகவே அடையாளம் காணுகிறார். மதி நிறைந்த நன்னாள் என்றாள். ஒரு சின்ன குறிப்பு இருக்கிறது. மதி நிறையும் போது மதி குறையும். என்ன? மதி நிறையும் போது மதி குறையும். பௌர்ணமி நாளில் சில பேருடைய மதி பாதிக்கப்படும். ஆங்கிலத்தில் லுனார் என்ற சொல்லும் லுனாட்டிக் என்ற சொல்லும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. உணர்ச்சி மேலோங்குவதால் மனம் தடுமாறுகிற காலம் மதி நிறைகிற காலம். நாம் உணர்ச்சியை வென்று அறிவை கொண்டு இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த மாதம் கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதத்தின் பௌர்ணமி கொண்டாடப்படுகிறது. மூன்த் என்ற சொல்லும் மந்த் என்ற சொல்லும் ஒன்றிலிருந்து ஒன்று அடிப்படையாக பிறந்தது என்று ஆங்கிலத்திலே ஒரு கணக்கு உண்டு. எனவே மார்கழியை கொண்டாடி அதில் பௌர்ணமியை கொண்டாடுகிறார்கள். ஒரு பெரிய அழகு, இவர்கள் நாள் பார்த்து தொடங்கினார்களோ இல்லையோ, நல்லது தொடங்கும் போது நாள் தானே வாய்க்கிறது. கோல் விழுக்காட்டிலே விழுந்தாற் போலே என்று உரை எழுதுவார்கள். தெருக்களை அடைத்த ஒரு கோலம். வீட்டு வாசல் முகம் கழுவி சாணி தன் தலையில் ஒரு பரங்கிப்பூ கிரீடத்தை வைத்திருக்கிற அருமையான வேளை. புதுமணல் பூத்த ஆற்று வெளியில் நிலவின் தகதகப்பில் கருப்பு கண்ணனுடன் கைகோர்த்து கோபிகைகள் குறவை கூத்தாடி அந்த புண்ணிய பொழுது. அந்த பொழுதை நினைத்து ஸ்ரீமத் பாகவதத்தில் பேசப்படுகிற அந்த காலகட்டத்தை நினைத்து இந்த பெண்கள் அந்த காலத்தை கொண்டாடினார்கள். நீராட போதுவீர் போதுமினோ. இறைவனை வணங்குவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. வருகிற விருப்பம் ஒன்று மட்டும் போதும். அதைத்தான் போதுவீர் போதுமினோ என்ற வார்த்தையினால் சொன்னாள். போகிறவர்களை போகவிட்டு அவர்கள் புற அழகு பார்த்திருக்கிறாள். மற்ற இடங்களில் போட்டி இருக்கலாம். கடவுளை தரிசிப்பதில் மனிதனுக்குள் போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் தின்பண்டங்களை கூட பங்கிட்டு உண்ண வேண்டும் என்று நினைக்கிற போது கண்ணனோடு செய்கின்ற கலவியினை கண்ணனோடு கலந்து பழகுகிற வாய்ப்பை எல்லோரும் சேர்ந்து பருகிக் கொள்ள வேண்டும் என்பதால் தான் போதுவீர் போதுமினோ என்று சொல்கிறாள். நீராட என்பது ஆற்றில் குளத்தில் ஆடுதல் மட்டும் அல்ல, அவன் குணக்கடலில் குளித்தல். குணக்கடலில் குளித்தல். அதனால்தான் அடியார்களோடு போக வேண்டும் என்று அழைத்து கொண்டு போகிறாள். எங்கு போவதாக இருந்தாலும் விவரம் தெரிந்தவர்களுடன் போக வேண்டும் என்பதால் விவரம் தெரிந்த பழைய அடியார்களோடு போக வேண்டும் என்று நினைக்கிறாள். இன்னொரு குறிப்பு, கடவுளை கலத்தல் என்பது குளிப்பதை போல் சுலபமானது. அதனால்தான் நீராடப் போதுவீர். எனவே குளிக்க, கடவுளோடு கலக்க, என்றைக்கும் நிலைக்க, கலவி இன்பத்தில் கோபிகைகள் கண்ட அனுபவத்தை சுவைக்க, எல்லாம் சேர்ந்து நீராடப் போதுவீர் என்ற வார்த்தைக்குள் விளங்குகிறது. சில பேருக்கு குளித்தல் உடல் நனைத்தல், சிலருக்கோ அது கழுவுதல், சிலருக்கு அது தெளித்துக் கொள்ளுதல். சிலர்தான் உண்மையில் குளிக்கிறார்கள். குளித்தல் என்ற சொல் எப்படி பிறந்ததென்றால், குளிர்தல் ஏற்பட்டால் மட்டுமே அது குளித்தல். ஆற்றில் சுடித்தோடும் வெள்ளத்தில் நனைகிற போது ஆன்மா விழிப்படைகிறது. பிரபஞ்ச நுகர்ச்சி நீங்கி நமக்கு ஆத்ம அனுபவம் தானே கிடைக்கிறது. தண்ணீர் ஒரு தியாகி, தான் அழுக்காகி பிறரை தூய்மையாக்கும் ஒரு உன்னத தியாகி. அந்த நீராட்டம் இறை அனுபவம் என்ற பொருளிலே இங்கு பேசப்பட்டது. இது ஆயர்பாடி. எப்படிப்பட்ட ஆயர்பாடி தெரியுமா? சீர்மல்கும் ஆயர்பாடி. செல்வச் சிறுமியர்கள். சீர் என்பது என்ன?
பசு, எருமை, ஆடு என்கின்ற செல்வங்கள் நிறைந்திருக்கிற இடம், 3 வகையான கன்று ஈனுவதற்கு முந்தைய பசு, கன்று ஈன்ற பசு, கன்று ஈன்று நிறுத்திய பசு, இப்படி 3 வகையான அந்த ஆனிரையும் நிறைந்திருக்கிற இடம். கண்ணன் பிறந்த பிறகு அவன் கைப்பட்டதாலே எல்லாம் அதிகமாக பால் கறப்பதால் செல்வம் செழித்தோங்கி இருப்பதால் செல்வ சிறுமியர்கள். மாடு என்பது தமிழிலே செல்வத்தை குறிக்கும். ஒரு ஆச்சரியம், கேட்டில் என்கிற ஆங்கில சொல்லும் செல்வத்தின் குறியீடு. சிறுமீர்கள் என்றது என்ன என்றால் கண்ணனுக்கு ஒத்த வயதுடையீர் என்று பொருள். இப்போது யாரை பார்க்க போகிறார்கள்? கண்ணன் திருமாளிகை, அது நந்தகோபருடைய திருமாளிகை. அவர் சாதாரணமானப்பட்டவர் அல்ல, கூர்வேல் கொடுந்தொழிலன். அச்சத்தை ஏற்படுத்துவாரா என்றால் நன்றாக சாதுவாகத்தான் இருந்தால், பசும்புல் சாப மிதியாதவராய் இருந்தார். ஆனால் கண்ணனுக்கு தொடர்ந்து அசுரர்களால் துன்பம் வந்த காரணத்தினாலே எப்போதும் கையில் வேலோடு போருக்கு தயாராக இருப்பதைப் போல் இருக்கிற கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன். அவன் குமரன், அடங்கி ஒடுங்கி இருக்கிற அழகான அப்பாவிடத்தில் அடக்கமான பிள்ளை. ஏறானந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அவள் கண்ணுக்கு அழகு எப்படி வந்து சேர்ந்தது? அழகு, எழுச்சி, இளமை இவையுடைய கண்ணாக அவள் விளங்குகின்றாளே, எங்கிருந்து வந்தது? கண்ணனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கண்ணனை கண்ணில் குடியேற்றியதால் வந்த அழகு. ஒரு நல்ல மகனை பெற்றால் தாய் தந்தைக்கு எத்தனை புகழ் பாருங்கள். ஒரு ஆழ்வார் அனுபவிக்கிறார், அழுகையும் அஞ்சி நோக்கும் மண்ணோக்கும் தொழுகையும் இவை கண்ட கண்ணீரே என்று அந்த யசோதையின் கண்கள் கொண்டாடப்படுகின்றன. அங்கு இளம் சிறுமி என்ற வார்த்தையை பயன்படுத்தினாள், இங்கு யசோதை இளம் சிங்கம் என்று சொல்லுகிறாள். அப்பாவிடத்தில் குமரன், ஆனால் தாயிடத்திலே எப்போதும் பிள்ளைகள் வம்பு செய்யும் இளம் சிங்கம். கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், கருப்பான உடல், அதில் சிவப்பான கண்கள். செங்கண் என்பதை சிவந்த என்று பொருள் கொள்வதை விட செம்மை என்று பொருள் கொண்டால் இன்னும் அழகு. கதிர்மதியம் போல் முகத்தார், ஒரு முகமே நிலவாகவும் சூரியனாகவும் எப்படி இருக்க முடியும்? முடியும். நீங்கள் நன்றாக நரசிம்ம அவதாரத்தை உற்று நோக்கினால், எதிரியான இரண்யகசிபுவை நெருப்பையழ பார்த்தவன் பக்கத்தில் இருக்கிற பிரகலாதனை அன்பு கனிய பார்க்கிறான். ஒரே நேரத்தில் சந்திரனாய், ஒரே நேரத்தில் சூரியனாய் நரசிங்க பெருமாள் இருக்கிறார். சிங்கமே இருக்கும் என்றால் இந்த மற்றைய பெருமானுடைய கருணையினை என்ன என்று சொல்வது? எனவே கதிர்மதியம் போல் முகத்தார். முதல் பாட்டிலேயே நாராயண மகாமந்திரத்தை உச்சரித்து, நாராயணனே ஒரே பரம்பொருள் நமக்கே வரை தருவான். அந்த நமக்கே என்பதில் கவலைப்படாதீர்கள், நமக்கு நிச்சயம். பறை என்பது தோல் கருவியாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் புருஷார்த்தங்களை குறிப்பது, அடைய வேண்டிய எல்லா நிறைவையும் தருவது. பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். இந்த ஊர் புகழும், உலக நலனுக்கு மழை கிடைக்கும், நம்மையும் எல்லோரும் புகழ்வார்கள். படிந்தேலோர், நீரில் நன்கு படிந்து வாருங்கள் என்று அழைக்கிறாள். இது முதல் பாட்டின் பொருள். செய்ய வேண்டியவற்றையும் விலக்க வேண்டியவற்றையும் சொல்லுகிற 2ஆம் பாடல். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கெரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலர் இட்டு நாம் முடியோம். செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள். இந்த உலகத்தில் வாழும் பேறு பெற்றவர்களே, நாம் நமது இந்த பாவை நோன்புக்கென கைக்கொள்ளும் முறைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். திருப்பார்கடலில் யோக நித்திரை புரிகின்ற எம்பெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடுவோம். நெய், பால் என்று நாவிற்கு ருசியான பண்டங்களை தேடி நாம் ஓடமாட்டோம், உண்ணமாட்டோம். விடியற்காலையில் நீராடுவோம். உடலை அலங்குபடுத்திக் கொள்ளுகிற கண்ணுக்கு மையிடுதல், கூந்தலுக்கு மலரால் அலங்காரம் செய்து கொள்ளுதல் ஆகிய அழகு செய்யும் செயல்களை ஒதுக்கி வைப்போம். செய்யத்தகாதன என்று விலக்கப்பட்ட செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டோம். கோள் சொல்லுதலை செய்ய மாட்டோம். முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்வோம். உய்ந்து போவதற்கான வழியை நினைத்து மகிழ்ச்சியோடு இந்த நோன்பில் நாம் ஈடுபடுவோம் என்பது பாடலின் திரண்ட பொருள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கெரிசைகள் கேளீரோ.
வையத்து வாழ்வீர்கள். நான் ஒரு முரண் சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் பல பேர் தனக்குள் மட்டும் வாழ்கிறார்கள். எப்படி? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காலுக்குள்ளாக அவர்கள் உலகமே முடிந்து விடுகிறது. தான் 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 என்று தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார்கள், தன்னில் மட்டுமே வாழ்கிறார்கள். ஆனால் இவர்கள் வையத்து வாழ்வீர்கள். அதாவது ஊரும் உலகும் நன்மை பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு வாழ்கிறார்கள். நாம் பிரபஞ்சத்தோடு பின்னப்பட்டிருக்கிறவர்கள் என்கிற எண்ணத்தோடு இந்த வையத்தை பற்றிய கவலை உடையவர்கள். எனவே வையத்தில் வாழ்கிறவர்கள் வையத்து வாழ்வீர்கள். இந்த வையம் என்ற சொல்லின் மூலம் வையத்து வாழ்வாங்கு வாழ்தல் என்ற திருவள்ளுவர் நமக்கு நினைவூட்டப்படுகிறார். இதில் பாவை நோன்புக்குரிய கிரியைகள் இந்த பாடலில் பேசப்படுகின்றன. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்கிற தலைமை பண்பு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன என்பதை தன்னை பின்பற்றி வருகிறவர்களுக்கு தெளிவாக விளக்கிவிட வேண்டும். இந்த வையம் ஏன் பெருமையுடையது தெரியுமா? வைகுந்தத்திலே இருக்கிற பெருமான் கூட அங்கில்லாத ஒரு ஒளியோடு இந்த பூமிக்கு வந்து மக்களுக்கு அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார். எனவே இந்த வையம் சிறப்புடையது. இந்த வையத்து வாழுகின்ற இளம் பெண்களே, நாம் நம் பாவைக்கு, இந்த பாவை நோன்புக்கு மண்ணிலே ஒரு பாவை பிம்பத்தை பிடித்து அதற்கு இந்த நோன்பு நடத்துவதாலே இதற்கு பாவை நோன்பு என்று பெயர் வந்தது. நாமும் நம் பாவைக்கு இந்த நோன்பிலே நாம் செய்யும் கிரிசைகள் கேளீரோ. ஏன் வையத்தை வாழ்த்துகிறாள்? ஆயர்பாடியிலே வயது போனவர்கள் எல்லாம் கிருஷ்ணனோடு சேர ஒட்டாதபடி அப்போது தடுத்திருந்தார்கள். இப்போது அனுமதி கொடுத்திருப்பதாலே அவர்களை வாழ்த்துகிறாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். என்ன கிரிசைகள், செய்யும் கிரிசைகள்? இது அபிசார ஹோமத்தை போல் பிறரை அழிப்பதற்கான ஒரு முயற்சி அல்ல, வாழச் செய்யும் நோன்பு. இதில் நீங்கள் காது கொடுத்து கேட்பதே இன்பம். இது பெருமானுடைய பெருமையினை நீங்கள் காது கொடுத்து கேட்பதே பெருமை. இந்த பாவை நோன்பை பற்றி தொடங்குகிறவள் அன்றைக்கு கண்ணால் கோபியர்கள் அனுபவித்ததை நாம் காதால் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருப்பதால் வையத்து வாழ்பவர்கள். அதற்கு அடுத்த வரி காதால் எப்படி அனுபவிக்கிறார்கள்? பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பையத்துயின்ற பரமன். இந்த பைய என்று சொல்லிருக்கிறதே பொதுவாக தமிழிலே எல்லாருக்கும் புரியும் என்று சொல்ல முடியாது. பாண்டி நாட்டு வார்த்தை. தமிழ்நாட்டிலே மதுரைக்கு அப்புறமாக தெற்கு புறத்துக்கு நீங்கள் போனால்தான் பைய என்ற வார்த்தையை கேட்கலாம். யாராவது வந்தால் பைய வாங்க, பைய இருங்க, பைய போலாமே, பைய மெதுவா அப்படின்னு. அவர் எப்படி படுத்திருக்கிறாராம்? பாம்பல, பாம்புக்கு நோகுமோ தனக்கு நோகுமோ அப்படின்னு பட்டும் படாமலும் படுத்திருக்கிறாராம். சரியா சொல்றதா இருந்தால் தூங்காமல் தூங்கி கொண்டு இருக்கிறாராம். ஏன்? அது யோக நித்திரை, அரிதுயில் அல்லவா? காரணம், முழுமுதற் பொருளாகிய நாராயணன் உறங்கிவிட்டால் இந்த உலகம் என்னாகும்? கூப்பீடு கேட்கும் இடமாக அந்த பார்க்கடலுள் வந்து அவன் படுத்து கிடக்கிறான். பின்னாலே சொல்ல போகிற பல விஷயங்கள் முக்கியம் என்றாலும் கூட இந்த பாம்பேடில் படுத்திருப்பது என்பது ஒரு தனித்த சிறப்பு. ஆழ்வார்கள் அனுபவித்த ஒரு திருக்கோலம். கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன். தொண்டரடி பொடியாழ்வார் சொல்கிறார், ஆஹா, இப்படி படுத்திருக்கிற இந்த காட்சி, அரங்கனுடைய காட்சியை நான் எங்கே போய் வேறு இடத்திலே பார்ப்பேன்? தூங்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார். உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான். அவன் அடி பாடி, இதுதான் நூலின் பயனே, பரமனுடைய அடியினை பாடி. இதை எப்படி விளக்குகிறாள்? பின்னாலே சொல்லுகிறாள், பொற்றாமரை அடி போற்றும் பொருள் கேளாய் என்று பேசுகிறாள். நீங்கள் என்னென்ன பாடல், யார் யார் எப்படி பாடுகிறார்கள் என்று பார்த்தால் இது பாடுதல் என்பதற்கு உரிய வார்த்தைகள் அவள் பயன்படுத்தி காட்டுகிறாள். உத்தமன் பேர் பாடி, வாயினால் பாடி, கேசவனை பாடவும். நான் பின்னால் வருகிற பாடல் வரிகளையும் சொல்லிக்கொண்டே வருகிறேன், கவனமாக கேளுங்கள். உத்தமன் பேர் பாடி, வாயினால் பாடி, கேசவனை பாடவும், பாடிப்பறை கொண்டு முகில்வண்ணன் பேர் பாட, வனத்துக்கு இனியானை பாடவும், கீர்த்திமை பாடி, பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய், மாயனை பாடேலோர் எம்பாவாய், துயில் எழப் பாடுவான் உன் மைத்துனன் பேர் பாட, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, கோவிந்தா உன் தன்னை இப்படி எத்தனை இடங்கள்ல இந்த திருப்பாவையில மட்டுமே பாடி என்கிற வார்த்தை வருகிறது. எனவே நோக்கமே பையத்துயின்ற பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை.
ஆயர்பாடியிலே எங்கு போனாலும் செழித்து கிடப்பது நெய்யும் பாலும். அதை உண்ண மாட்டோம் என்று சொன்னால் விரத காலங்களில் இவற்றை உண்ணுவதில்லை என்பது வெளிப்படையான பொருள். நெய், பால் இதை உண்ணாமல் இருப்பதற்கு இன்னொரு ரசமான காரணம் ஒன்று உண்டு. இப்போ நமக்கு ஒருவர் மீது பிரியம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு ஒரு பொருள் மீது பிரியம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை யாராவது நமக்கு கொண்டு வந்து கொடுத்தால் சாப்பிட மாட்டோம். ஏன்? நாம் ரொம்ப நேசிக்கிற ஒரு குழந்தை, அதற்கு அல்வா பிடிக்கும், அல்வா கொண்டாந்து கொடுத்தா என்ன சொல்லுவோம்? என் பேரனுக்கு பிடிக்குமே, நான் எப்படி சாப்பிட்றது, வரட்டும் வரட்டும், இப்போ வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கொடுக்கலாம். இந்த நெய்யும் பாலும் கண்ணனுக்கு பிடிக்கும், கண்ணனை இவர்களுக்கு பிடிக்கும், தனக்கு பிடித்த கண்ணனுக்கு பிடித்த நெய்யும் பாலும் அவனுக்கு, அதனால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்ற ஒரு அனுபவத்தையும் நாம் பார்க்கலாம். தமிழிலே நெய்யும் பாலும் உண்ணுதல் என்று சொல்வார்களா? பருகுதல், தின்னுதல், உண்ணுதல், நக்குதல் என்று சொல்லுண்டு. அதில் நெய் பருகுதல், அதை விட்டு யாரும் நெய் குடியோம் பால் குடியோம் என்று எழுதியிருக்க வேணும். ஆனால் உண்ணோம் என்று சொல்லுகிறார்களே, அதற்கு உரை எழுதியவர்கள் சொன்னார்கள், இவர்களுக்கு என்ன தமிழ் இலக்கண இலக்கியம் தெரியும், ஆயர்பாடியிலே வாழுகிற பெண் அல்லவா, எனவே அந்த குலத்திற்கு ஏற்ப பேசிவிட்டார்கள் என்று ஒரு நயம் சொன்னார்கள். ஆனால் இன்னொரு சிறப்பு இருக்கிறது. உண்ணோம் என்று சொன்னால் நம்மூரிலே வேண்டுமானால் பாலும் நெய்யும் தண்ணீராக இருக்கலாம், ஆயர்பாடியில் கொழுத்து செழித்த காரணத்தால் அது உண்ணத்தகுந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிறது என்று கொள்ளலாம். இப்படி இவற்றை செய்ய மாட்டோம், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலர்கிட்டு நாம் முடியும். உடலுக்கு ஒப்பனை செய்து கொள்வது என்பது உலக நன்மைக்காக, உலக வாழ்வுக்காக. அத்தகைய காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். காரணம், இது உள்ளத்தை அலங்காரம் செய்கிற காலம். புறம் சுவர் கோலம் செய்து என்று தொண்டரடி பொடியாழ்வார் சொல்வார். இந்த வெளியில் வேஷம் போட்டு எவ்வளவு காலம் இந்த உடம்பையே பாதுகாப்பது? அதனால் விரத காலத்தில் இத்தகைய கவர்ச்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு, ஏனென்றால் அலங்காரம் செய்து கொண்டால் பிறரது கவனம் நம்மீது குவியும், அது அவர்களது வழிபாட்டை குறைக்கும். அதனால் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். வாசனை பூ கூட வைப்பது இல்லை. அதில் இன்னொரு பொருள் இருக்கிறது. மலரிட்டு நாம் முடியோம் என்றால் காதலில் கண்ணன் வந்து முடித்து விட வேண்டுமே ஒழிய நாங்களாகவே பூ வைத்துக் கொள்வதா? நாம் முடியும் என்று கூட ஒரு பாவனையில் அர்த்தம் சொல்லலாம். செய்யாதன செய்யும், செய்யக்கூடாத காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம், பெரியோர்களால் விலக்கப்பட்ட காரியங்களை. நமக்கு மற்றவர் என்ன செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதை நாம் மற்றவருக்கு செய்யக்கூடாது. என்ன முக்கியம் தெரியுமா? தூய உள்ளமின்றி செய்யும் வழிபாடுகள் பயனற்றவை. கோள் மூட்டுதல், தீக்குறளை சென்று ஓதோம், பிறருக்கு தீங்கு செய்வது என்பது கொடுமையில் மிகப்பெரிய கொடுமை. கோள் சொல்லுதல் என்பது சப்தமில்லாமல் கடிக்கிற ஒரு பாம்பு போலே. கற்களால் ஒருவனை காயப்படுத்துவதை காட்டிலும் சொற்களால் காயப்படுத்துவது மன்னிக்க முடியாதது என்கிறார் திருவள்ளுவர். உயிரை மாய்ப்பதை விட ஒருவன் பெருமையை மாய்ப்பது பாவத்தில் பெரிய பாவம். எனவே தீக்குறளை சென்று ஓதோம். ஐயமும் பிக்ஷையும் ஆம்தனையும் கைகாட்டி. ஐயம் பிக்ஷை என்பது பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் கொடுக்கிற அந்த பொருள் பிக்ஷை. ஐயம் என்பது இல்லறத்தாரும் பசித்து வருகிற போது கொடுப்பது. கேட்டவன் என்ன தகுதியில் இருக்கிறானோ அதற்கு ஏற்ப நாம் கொடுக்க வேண்டும். திருவள்ளுவர் செல்விருந்தோம்பி வருவிருந்து என்று ஒரு வார்த்தை எழுதுவார். செல்விருந்து என்றால் கேட்காமல் போகிறவன், அவனுக்கும் கொடுக்க வேண்டும். வருவிருந்து கேட்டு வருகிறவன். அப்படி ஐயமும் இட வேண்டும், பிக்ஷையும் இட வேண்டும். இதுபோல் கொடுக்கிற விஷயத்தில் பிறரை ஏவக்கூடாது, நாம் நம்முடைய கைகளாலே செய்ய வேண்டும். சில வீட்டில் தானம் போடுகிற போது குழந்தை கையில் கொடுத்து அரிசி போட சொல்வார்கள், கொஞ்சமாக போகுமே என்ற ஒரு எண்ணத்தினாலே. எனவே ஆம்தனையும் கைகாட்டி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் இந்த உலகத்தில் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் கடவுள் செல்வத்தை உருவாக்கினார், மனிதன் வறுமையை உருவாக்கினான். எனவே கட்டாயத்தால் தருவதை தாண்டி கருணையினால் தருவதுதான் நோன்பினுடைய முழு பயனாக அமைய முடியும். ஐயமும் பிக்ஷையும் ஆம்தனையும் கைகாட்டி உய்யுமாறு